இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல வீட்லயே உட்காந்துக்கிட்டு இல்லைன்னா உலகத்துல எந்த மூலைக்கு வேணா டிராவல் பண்ணிக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? லேப்டாப் மட்டும்தான். சரி, அந்த லேப்டாப் இருக்கு, அந்த லேப்டாப் வச்சு என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இன்னைக்கு இந்த வீடியோல 10 ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபை பத்தி பார்க்கலாம். இந்த 10 ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபையுமே நீங்க வீட்ல இருந்துகிட்டு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயாவே ஆரம்பிக்கலாம். பட் என்னதான் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருந்தாலுமே நீங்க ஒரு 3 இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி, டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். இது 3 இருந்தா மட்டும்தான் உங்களால நீங்க எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அந்த பிசினஸ்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன ஒரு நபரா வர முடியும். ஓகே, வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி நான் உங்களுக்கு பெருசா எதுவும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியும். பட் ஷார்ட்டா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு தெரியும்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். அதாவது நீங்க ஏதாவது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல இருந்து கொடுக்குற லிங்கை நீங்க ப்ரொமோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒரு நபர் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச நபரா இருக்கட்டும், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், யாராவது ஒரு நபர் எனக்கு ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கேக்குறாங்க. நீங்க உங்களுடைய அஃபிலியேட் லிங்க அவருக்கு சென்ட் பண்ணுவீங்க. அவர் அந்த அஃபிலியேட் லிங்க கிளிக் பண்ணி வாங்குறது மூலமா உங்களுக்கு சர்டன் % ஆஃப் கமிஷன் வரும். இதுதான் சிம்பிளா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான 3 பிளாட்ஃபார்ம்ஸ் நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அமேசான். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு அமேசான் தான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் அண்ட் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் கூட. செகண்ட் இருக்கிறது QLinks. தேர்டா இருக்கிறது கிளிக் பேங்க். ஃபோர்த்ல இருக்கிறது Udemy. இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்டா இருக்கிறது டிராப் ஷிப்பிங். டிராப் ஷிப்பிங் பத்தி ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா வெளிநாடுகள்ல அவைலபிளா இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம நாட்டுல சேல் பண்றது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியாவில இருக்கிற ஒரு நபர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த நபருக்கு நீங்க வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அதுதான் பேசிக்கலி டிராப் ஷிப்பிங். இந்த டிராப் ஷிப்பிங் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அலிபாபா இருக்குது, ஷாப்பிஃபை இருக்குது, ஸ்கொயர் பிரைஸ் இருக்குது, விக்ஸ் இருக்குது, அப்புறம் WooCommerce அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் டிராப் ஷிப்பிங்னே சொல்லி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை டிராப் ஷிப்பிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது சர்வே. அதாவது நிறைய கம்பெனிஸ் அவங்களோட கம்பெனியை பத்தி ஒரு சர்வே எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க டிரெக்டா மக்கள் கிட்ட சர்வே எங்களோட கம்பெனியை பத்தி ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க நிறைய வெப்சைட்ஸ் அணுகுவாங்க. மக்கள் அவங்களோட வெப்சைட்ஸ்ல இந்த மாதிரி சர்வே எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் பண்ணணும், அதாவது அவங்களோட ஒப்பீனியனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நபருக்கும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன்ஸ் பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியை பத்தி சர்வே அட்டன் பண்றீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கறது நல்லதோ கெட்டதோ அது மேட்டர் கிடையாது. பட் நீங்க அந்த சர்வே அட்டன் பண்றதுனாலே உங்களுக்கு சர்டன் % ஆஃப் கமிஷன்ஸ் வரும். இதுல நீங்க ஒரு சர்வே அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ₹100 வந்துரும். இந்த மாதிரி சர்வே எடுக்கிறதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிராண்டட் சர்வே, சர்வே ஜங்கி, மை பாயிண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த சர்வேஸ் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை சர்வே எடுத்து ஆன்லைன்ல இன்கம் வர வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறதா போட்டோஸ் டேக்கிங் அண்ட் செல்லிங். அதாவது உங்ககிட்ட ஒரு ஐபோன் இருக்குது, உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு DSLR கேமரா இருக்கு அப்படின்னா இந்த கேமராஸே உங்களுடைய ஐபோன்ஸ் இல்லைன்னா நார்மல் மொபைல்ஸுமே யூஸ் பண்ணி போட்டோ எடுத்து நேச்சரை பத்தி போட்டோ எடுத்து இல்லைன்னா ஒரு மீனிங்கான ஒரு பிக்சர் எடுத்து அந்த பிக்சரை நீங்க ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ஸ்ல அப்லோட் பண்ணும்போது யாராவது அந்த பிக்சரை பத்தி இன்ஸ்பயர் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டன் % ஆஃப் கமிஷன்ஸ் வரும். இதைத்தான் போட்டோ டேக்கிங் அண்ட் செல்லிங் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் Shutterstock, செகண்ட் Forbes. இது ரெண்டுமே என்னைய பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா நானுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களோட போட்டோஸ் அப்லோட் பண்ணி அந்த போட்டோஸை யாராவது இன்ஸ்பயர் பண்ணி வாங்குனாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டன் % ஆஃப் கமிஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒரு ஆள் உங்களோட போட்டோ $10 வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு $5 வரும். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது டிஷர்ட் டிசைனிங். அதாவது நீங்க நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு டிசைனிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கில்ல வச்சு ஏதாவது டிசைனிங் பண்ணி டிஷர்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்றது மூலியமா யாராவது ஒரு நபர் அதை இன்ஸ்பயர் பண்ணி அந்த டிஷர்ட் வாங்குறாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஷர்ட் டிசைனிங் பண்ணிருக்கிறதுனால சர்டன் % ஆஃப் கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா அமேசான், Printify, Printful அண்ட் ஸ்கொயர் ஸ்பேஸ். இந்த 4 பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது டிசைனிங் ஃபார் ஹோம் ப்ராடக்ட்ஸ். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், டீ கப்ஸ், ஒரு டவல் இல்லைன்னா பில்லோ கவர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம டிசைனிங் பண்ணி ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ஸ்ல லோட் பண்ணலாம். அந்த டிசைனிங் யாராவது பிடிச்சி வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டன் % ஆஃப் கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலா
டிஷர்ட் டிசைனிங் பிசினஸ்க்கும் இந்த ப்ராடக்ட் டிசைனிங் பிசினஸ்க்கு வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. மோர் ஆர் லெஸ் யாரெல்லாம் வந்து டிஷர்ட் டிசைனிங் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாமே வந்துட்டு பை டிஃபால்ட் இந்த டிசைனிங் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்மே வந்துட்டு நம்ம டிஷர்ட் டிசைனிங் பார்த்து அதே பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான், பிரிண்டிஃபை, பிரிண்ட்ஃபுல், ஸ்கொயர் ஸ்பேஸ் சொல்லிட்டு இதுல இருக்க எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்மே வந்துட்டு நீங்க வந்து டிசைனிங் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 7வதா இருக்கிறது வந்து ஃப்ரீலான்சிங். அதாவது உங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில்ல வச்சு தான் நீங்க வந்து ஏர்ன் பண்ற போறீங்க. அதுதான் வந்து ஃப்ரீலான்சிங் பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஒரு எடிட்டிங் ஸ்கில் இருக்கு. இந்த எடிட்டிங் ஸ்கில்ல வச்சு நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ண தெரியும் ஆனா எடிட் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணி அவங்களுக்காக வீடியோ வந்து எடிட் பண்ணி கொடுக்கலாம். எடிட் பண்ணி கொடுக்கறது மூலியமா நீங்க வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன்ஸ் இல்லைன்னா வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்துட்டு உங்களுக்கு உங்களோட எடிட்டிங் காண்டி நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்ல வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை வச்சு நீங்க வந்துட்டு உங்களோட பிசினஸ் வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க வந்து எடிட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவையான எல்லா மார்க்கெட்டிங் ஃபீல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 8வதா இருக்கிறது வந்துட்டு பை க்ளோத்ஸ் அண்ட் செல் ஆன்லைன். அதாவது நீங்க ஹோல்சேல் ஷாப்ல போயிட்டு நிறைய ட்ரெஸ் ஹோல்சேல்ல வாங்கிட்டு வந்து உங்க வீட்லயே வச்சு உங்களுக்குன்னு ஒரு சைட் ஆன்லைன்ல ஓபன் பண்ணிக்கிட்டு அது மூலியமா நீங்க வந்து சேல் பண்ணலாம். இல்ல என்னால சைட்லாம் ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டோர், ஆன்லைன் ஸ்டோரை பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ மீஷோலயோ ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா நீங்க வந்து உங்களுடைய க்ளோத்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணலாம். இது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். நம்பிக்கை வைங்க, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். நம்ம லிஸ்ட்ல 9வதா இருக்கிறது வந்து செல் ஓல்ட் ஸ்டப்ஸ். அதாவது உங்க வீட்ல ஏதாவது ஒரு மூலையில கிடக்கிற ஏதாவது ஒரு ஓல்ட் ஸ்டஃப் வந்து நீங்க வந்து சேல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல வந்து எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் எல்லாம் வந்து மூலையில யூஸ் பண்ணாமலே வச்சிருந்திருப்போம். நம்ம வீட்ல ஏதாவது கட்டில் ஏதாவது யூஸ் பண்ணாமலே வச்சிருந்திருப்போம். இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய ஓல்டு ஸ்டப்ஸ் வந்துட்டு ஒரு கார்னர்ல குமிச்சு வச்சிருப்போம். இல்ல பக்கத்து வீட்ல இருக்க சொந்தக்காரங்க கூட இந்த மாதிரி நிறைய ஓல்டு ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் வந்து குமிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஓல்டு ஸ்டப்ஸ் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற ஓல்டு ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆன்லைன்ல வந்து நீங்க சேல் பண்ணலாம். சரி, இதெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவேன், எங்க சேல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் வந்து OLX இல்லைன்னா Facebook. இந்த 2 பிளாட்ஃபார்ம் மூலியமாவே நீங்க வந்து உங்களுடைய ஓல்ட் ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது தான் வந்துட்டு கான்டென்ட் கிரியேஷன். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆன்லைன் ஏர்னிங் ஜாப். இந்த கான்டென்ட் கிரியேட்டிங் மூலமா நீங்க வந்து ரொம்பவே ஏர்ன் பண்ணலாம். உங்களுடைய கான்டென்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான். இதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க ஒரு யூடியூப் இல்லைன்னா வந்துட்டு Facebook, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு கான்டென்ட் கிரியேஷன் அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை கான்டென்ட் கிரியேஷன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், நீங்களே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம், மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கலாம். நீங்க வந்து ஒரு ஃபீல்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுலயே போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல சக்சஸ் 100% இருக்கு. ஓகே guys, that's all for today. I hope I have given you something that is more valuable than anything. நீங்க ஒருவேளை ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 10 டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க ட்ரை பண்ணி அதுலயே கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. நீங்க வந்துட்டு ஒரு ஜாப் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்க உங்களுடைய ஜாப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சைட்ல ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமும் வரும், உங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கும், நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. Wish you all the best to be a successful businessman. Thank you and see you in the next video.